ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சூப்பராக சிம்பிளாக ஒரு ஃபிஷ் கறி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வழக்கமாக நம்ம எல்லாரும் புளி மாங்காய் சேர்த்து ஃபிஷ் கறி பண்ணியிருப்போம். ஆனால் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இன்றைக்கி பெங்காலி ஸ்டைலில் ஒரு டேஸ்ட்டான ஃபிஷ் கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு நான் கெண்டை மீன் தாங்க எடுத்திருக்கேன். வேணும்னா நீங்கள் பாம்ஃப்ரெட், வஞ்சரம் இந்தமாரி மீன் வச்சு கூட யூஸ் பண்ணலாம். பொதுவாக பெங்காலி சைடில் ஃபிஷ் கறி பண்ணும்போது அவங்க ரோஹு, கட்லா இந்த மாதிரி ஃபிஷ் வச்சு தாங்க பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, அவங்க நார்மலாகவே மஸ்டர்ட் ஆயில் யூஸ் பண்ணி தான் குக் பண்ணுவாங்க. ஸோ அதனாலேயே டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். வாங்க ரெசிபி உள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஃபிஷ்ஷை மேரினேட் பண்ணுறதுக்கு மஞ்சத்தூள், சில்லி பவுடர், உப்பு இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு மேரினேட் பண்ணி வச்சுருங்க. பொதுவாக பெங்காலி சைடில் மஞ்சத்தூள், உப்பு போட்டு மேரினேட் பண்ணி வைப்பாங்க. நான் கொஞ்சம் ஃப்ளேவருக்கு சில்லி பவுடரை ஆட் பண்ணியிருக்கேன். பேனில் மஸ்டர்ட் ஆயிலை ஊற்றி மேரினேட் பண்ணி வச்ச ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஃபுல்லாக ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க, கொஞ்சம் ஃப்ரை பண்ணாலே போதும். ஃப்ரை பண்ண ஆயிலே வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கியதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து 1 நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், சில்லி பவுடர், தனியாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அடுத்து தக்காளி ஆட் பண்ணி அதோட கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி வதங்கியதும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் 1 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து மூடி வச்சுருங்க. நல்லா கொதி வந்ததும் நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச ஃபிஷ்ஷை இப்போ இதில் ஆட் பண்ணுங்கள். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருங்க. அதுக்கப்புறம் 4 to 5 க்ரீன் சில்லி சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சுருங்க. கடைசியில் கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க. இதோ டேஸ்டான பெங்காலி ஸ்டைல் ஃபிஷ் கறி ரெடி. சுட சுட சாதத்தில் இந்த ஃபிஷ் கறி கலந்து சாப்பிட்டு பாருங்கள். அடேங்கப்பா, டேஸ்ட்டு வேறு லெவலுங்க. என்னங்க, பார்த்துக்கிட்டே இருக்கும்போது சாப்பிடணும்னு தோணுதா? இப்போவே இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இது போல் நிறைய ரெசிபி பார்க்க ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரசித்து சமைங்க, ருசிச்சு சாப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.